ஹே ஜிம் சார்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எழுந்ததும் முட்டையோட முகத்தில் தான் முழித்தேன். சரி, முடிச்சிட்டோம், சுட சுட ஒரு ஜெயிண்ட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்லான்னு முயற்சியில் இறங்கிட்டேன். நம்ம பண்ண முயற்சியில் ஜெயிண்ட் ஆம்லெட்டுக்கு காலெல்லாம் போய் இப்படி தான் வந்தது. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போயிட்டு ஒரு வார்ம் அப்பை போட்டுட்டு என்ன கிளாஸ் போடலான்னு கண்ணை மூடி யோசிச்சிட்டேன். வயிற்றுக்கு போன ஆம்லெட்டு பைசப் போடுன்னு நம்மளை ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டான். சரின்னு பைசப்புக்கு தரமான ஒரு 4 வேரியேஷனை முடிச்சுட்டு நம்ம பைசப்பை ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு பம்போடு சேர்த்து நம்ம ஃபோராமல் ஆக்டிவேட் ஆகி உள்ளே இருக்க வெயின்ஸ் எல்லாம் வெளியில் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம். சரி, ஓகே, அந்த சந்தோஷத்தோடு ஒரு 1 பைசப் அடித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு போஸ்ட் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு பெட்டரான பைசப்பே நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸை போடுவோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜிம்லேருந்து டேக் ஆஃப் ஆகி ஆஃபீஸில் போய் லேண்ட் ஆகிட்டேன். லாகினை போட்டுட்டு இருந்த கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் மீலுக்கு போமோகிரானட், கோவா, ஸ்வீட் பொட்டேட்டோ, பனானாலாம் சாப்பிட்டுட்டு அகைன் பேக் டு த ஒர்க் போயாச்சு. மறுபடியும் ஒர்க் முடிச்சுட்டு லஞ்சுக்கு 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன், கொஞ்சம் சாம்பார் ரைஸ், பீனட்ஸும் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்த பேலன்ஸ் ஒர்க்கையும் முடிச்சுட்டு தலைக்கவசத்தை மாட்டிட்டு சேஃப்டியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து லாஸ்ட் மீலாக பார்த்தா சாம்பாரும் ஃபிஷ்ஷும். அதே சாம்பாரை பார்த்தோன்னே செம்ம காண்டாச்சு. பட் அம்மா எக்ஸ்ட்ரா ஒரு மீன் வச்சு அதெல்லாம் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டேன். இன்றைக்கான நாள் முடிஞ்சது. நாளைக்கு பார்ப்போம். டடா.